ஆமாம், தனக்கு எதிராக பேசுகிறாப்புல, தனக்கு எதிராக செயல்படுறாப்புல, நம்ம என்ன செஞ்சாலும் தவறே இல்லைன்னா தவறுன்னு சுட்டி காட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு கருத்தியில் அவருக்கு பதில் சொல்லியிருக்கணும். அல்லது அவர் பேசுகிற மாதிரியே நீங்களும் பேசுறதுக்கு விட்டா போதும், அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில். தங்கத்தமிழ் செல்வன்லாம் விட்டா 3 மடங்கு பேசுகிறவங்க. ஏன் அண்ணன் திருமாவளவன் மட்டும் என்ன இது மாதிரி பேச்செல்லாம் பேசலையா? இதோட பன்மடங்கு பேசியிருக்கு. இதே வன்னியரசு பேசாதவரா? எல்லாம் பேசணுங்க தான். இப்போது உங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொல்லி நீங்கள் சில விஷயங்கள் தவிர்க்கிறீங்க. அப்படின்றதுக்காக இப்படி வன்முறை கையில் எடுத்தால் இது வன்முறை 2 பக்கம் கூர்மையானது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன, நாளைக்கு இன்னைக்கு அவருக்கு என்ன, நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். சரி, தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி என்னதான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இப்படி ஒரு அநாகரிகமான செயல் செஞ்சு திமுக அரசு கெட்ட பேரை உருவாக்கிய அந்த நபர்களை கைது பண்ணி உள்ளே போகிறது தானே திமுகவுடைய செயலாக இருக்கும். அதுதானுங்க சமூக நீதி அரசாக இருக்கணும். தவறு யார் செஞ்சாலும் தன்னவன் செய்தாலும் அவனை கைது செய்வது, சிறை அடைப்பது தான் சமூக நீதி என்பது.